விளையாடவே மாட்டேங்க, இப்பெல்லாம் உட்கார்ந்து பேச கூட மாட்டேங்க. இப்ப சின்ன பொண்ணு அப்படிலாம் இல்ல நான் நல்லா தான் இருக்கேன். என்ன பாரு நல்லா சிரிச்சுக்கிட்டு ஜாலியா தான் இருக்கேன். இங்க பாரு சந்தியா, நீ பொய் சொல்லாத என்கிட்ட. உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். சும்மா இப்ப சிரிச்சு நடிச்சுக்கிட்டு இருக்க எங்க கிட்ட. ஆமா, நீ ஏன் இப்படி இருக்க? எல்லாத்துக்கும் காரணம் வந்து சரண் பையன் தானே. அவனால தானே நீ இப்படி சோகமாவே இருக்க. அவன் வர்றதுக்கு முன்னாடிலாம் நீ நல்லா ஜாலியா இருப்ப தெரியுமா? அந்த பையன்ட்ட எப்ப நீ பேச ஆரம்பிச்சு அதுக்கப்புறத்துல இருந்துதான் இப்படி மூஞ்சியே வாடி போச்சு உன் மூஞ்சி. நீ இப்படி தனியா தனியா போய் சோகமா இருந்தனா எங்களுக்கு மனசே கஷ்டமா இருக்கு. இப்ப சின்ன பொண்ணு அப்படிலாம் இல்ல நான் நல்லா தான் இருக்கேன். அவன்லாம் ஒன்றும் காரணம் இல்லை. அவன்கிட்ட தான் நான் பேசவே மாட்டேனே. அவனும் பேச மாட்டான், நானும் பேச மாட்டேன். சரி, அப்ப நீ ஜாலியா இருக்க வேண்டியதானே? நாங்களாம் அங்க உட்கார்ந்து விளையாடிக்கிட்டு இருக்கோம், நீ பாட்டுக்கு இங்க வந்து தனியா உட்கார்ந்து இருந்தா என்ன அர்த்தம்? இல்லை சும்மா தான் இங்கே கொஞ்சம் நல்லா நனலா இருந்துச்சா, அதான் இங்கே வேடிக்கை பார்த்துக்கிட்டு சும்மா தனியாக இருந்தேன். அதெல்லாம் நீ ஒன்றும் இங்க தனியா இருக்க வேண்டாம். வா, அங்க சோனி பூமாரி கூட போய் விளையாட போலாம். அவ்வளோ 2 பேரும் என்ன கேம் அடுத்து விளாடலான்னு பிளான் போட்டுக்கிட்டு இருக்காள்வ. வா, வந்து நீயும் ஜாயின் பண்ணு. நம்ம என்ன விளாட்டு விளாடலான்னு சொல்லி போய் விளாடுவோம். நொண்டி விளாடலாமா, இல்லை நாடு கேம் விளாடலாமா, இல்லை திருடன் போலீஸ் இந்த மாதிரி ஏதாவது விளாடலாமா, இல்லை சாப்பாடு செஞ்சு விளாடலாமான்னு பேசிகிட்டு இருக்காளுங்க. அப்படியா? ஆமாம், வா, நீயும் வா. சரி நீ போ, நான் வாரேன். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நீயும் வா. நீ வந்தால் தான் நான் போவேன். இல்லை பாபு மாதிரி வா, நம்ம 70s விளாடுவோம். 70s செம்மையாக இருக்கும். பாலை தூக்கி எரிஞ்சு எரிஞ்சு விளாடலாம், நல்லா இருக்கும். அம்மா பாலை தூக்கி முதுகுல எரிஞ்சு அவ்வளோதான், முதுகு பழுத்து போயிடும். நான் வரலப்பா. காயினெல்லாம் அடுக்கிறதுக்குள்ள யாராவது மூஞ்சி முகரையில எரிஞ்சிட்டாவே மூஞ்சி பஞ்சர் ஆயிரும்பா. அது வேண்டாம், ரிஸ்க். வேற ஏதாவது சொல்லு. சரி வரேன், வா. அது வா போவோம். எப்போ இங்கே பாருங்க, சந்தியாவும் வாரா. அம்மா ஒரு வழியா வந்துட்டாளா? எப்ப சின்ன பொண்ணு 70s விளையாடுவோமா? உனக்கு ஓகேவா? எப்ப சின்ன பொண்ணு 70s வேண்டாம்னு சொல்லுவே. அது முதுகு பழுத்துரும். அவ வேகமா தூக்கி எறிவா. இல்ல நான் பால் மெதுவாவே போடுறேன். வலிக்காது. அதெல்லாம் சரிப்பட்டு வராது சின்ன பொண்ணு. வேகமா எரிஞ்சாங்கன்னா அப்புறம் அவ்வளவுதான். அது வலிக்கும். ஃபோர்ஸா எரிஞ்சிருவாங்க அது விளையாட்டு ஆர்வத்துல. அதெல்லாம் சரிப்பட்டு வராது. ஆமா, அந்த கேம்லாம் பசங்களுக்கு தான் சரி. நம்மளாம் அது விளையாண்டனா அவ்வளவுதான்ப்பா. இதுக்கு முன்னாடி நம்ம சதீஸ்ல எல்லாரும் சேர்ந்து விளையாடி இருக்கோம். அதனால தான் சொல்றேன். இப்ப சதீஸ்லாம் இல்ல, அவனெல்லாம் பிள்ளையார் கரைக்க போயிட்டானுவல. அதனால வேற கேம் ஏதாவது விளையாடுவோம். வேற டீமுக்கு ஆள் வேற பத்தாது. அதெல்லாம் ஏன் எல்லா பிள்ளைகளுக்கும் இன்னைக்கு லீவு தானே? நண்டு சிண்டுன்னு கிடக்க அவ்வளோத்தையும் அக்கம் பக்கத்தில் அடக்கதெல்லாம் பறக்க வேண்டியதுதான். பறக்கி விளையாடுவோம். நாங்க 2 பேரும் பூமாரியும் நாங்களும் ஒரு டீம். சின்ன பொண்ணு நீங்க வேணா ஒரு டீம்ல இருந்துக்கிடுங்க. வேற வாண்டுங்களா உங்களுக்கு சேர்த்துக்கிடுங்க. வேண்டாம் ஜோனி, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. வேற ஏதாவது கேம் நம்ம 4 பேரும் விளையாடுற மாதிரி பாரு. வேண்டானா இப்ப நம்ம 4 பேருக்குன்னா அப்பனா நாடு கேம் தான் விளையாடணும். ஆளுக்கு ஒரு நாடு எடுத்துக்கிட வேண்டியதுதான். அது மட்டும் உங்களுக்கு கட்டையத்துக்கு முதுகுல எரியும் போது வலிக்காது என்ன? அது வந்து மேலே பட்டா தானே அந்த நாட்டை நம்ம பிரிப்போம். கட்டை சின்ன கட்டை பட்டாலாம் ஒன்றும் செய்யாது. பந்து வந்து எரியறதுக்கோ இதுக்கோ வித்தியாசம் இருக்குல்ல. என்னமோ போங்க. சாயங்காலம் வேணா நாடு கேம் விளையாடுவோம். இப்ப ரொம்ப வெயிலா இருக்கு. இப்ப வேற ஏதாவது கேம் நனல்ல உட்கார்ந்து விளையாடுற மாதிரி சொல்லுங்க. எப்ப கிறுக்கி பூமாரி கிளவி எனக்கா பேசிட்டு இருக்காதவ. எந்த கேம் சொன்னாலும் அது நொட்டை இது நொட்டைன்னு குறை சொல்லிக்கிட்டே இருந்தா அப்புறம் என்னதான் விளையாடுறது? நீ என்ன கிளவியா? வெயிலெல்லாம் வந்து விளையாட முடியோ? வெயில்ல விளையாண்டனா எனக்கு தலைலாம் சுத்தும். கிறுகிறுன்னு இருக்கும் எனக்கு. சரியான கிளடு சோடா புட்டி போடியங்க. ஒன்னத்துக்கும் சரிப்பட்டு வர வேண்டாம். உட்கார்ந்து விளையாடுறதுனா எங்க வீட்டுல பொம்மைலாம் கிடக்கு, அதை எடுத்துட்டு வரட்டுமா? அதுக்கு சேலை கட்டி விளையாடுவோமா? ஆமா, இவ்வளோலாம் பச்சை பிள்ளைகளு இப்பதான் பொம்மைக்கு சேலை கட்டி விளையாடியாளுவேன். தூர போங்கவே, நான் வீட்டுக்கு போய் கவுந்தடிச்சு தூங்கியே. பொம்மைக்கு சேலை கட்டி விளையாடுறத உங்க சிம்ரன்னு தாரணி கூட விளையாட மாட்டாவ. நீங்களும் விளையாட போறீங்க. கிறுக்காவ உங்களுக்கு பிடிச்சிருக்கு? வேற நிழல்ல உட்கார்ந்து விளையாடுறதுன்னா வேற என்ன விளையாட? வேணா படம் பேர் அடிச்சு விளையாடுவோமா? திருடன் போலீஸ் ஏதாவது? அதை நீங்களே இருந்து விளையாடுங்க. அதெல்லாம் எனக்கு போர் அடிச்சிருச்சு. எப்ப எனக்கு ஒரு ஐடியா. என்ன சந்தியா? நம்ம இங்க எங்கேயாவது மரத்து நனல்ல வீட்டுல இருந்து எல்லா பொருளும் எடுத்துட்டு வந்து கூட்டாஞ்சோறு செஞ்சு சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுத்து நம்மளும் சாப்பிடுவோமா? ஆமா, இது கூட நல்ல ஐடியா தான். சிம்ரன், தாரணி, அப்புறம் இந்த மஞ்ச மண்ட பையன் சிம்பு அவனெல்லாம் கூப்பிடுவோம். அவெல்லாம் வருவான். நல்லா இருக்கும். நம்ம செஞ்சு இன்னைக்கு மரத்து நனல்ல வேப்ப மரத்து முட்டுக்குள்ள இருந்து செய்வோம். செஞ்சு எல்லாருக்கும் கொடுப்போம். சரி, ஏதோ ஒண்ணு. ஆனா அதுக்கு அம்மா கிட்ட பர்மிஷன் வாங்கணுமே. ஓய், அம்மா எங்க பிள்ளைகளா உங்க அம்மா? உங்க அம்மையை நான் இன்னைக்கு 4 கேள்வி நாக்கப்படுங்க மாதிரி கேட்காம விட முடியேன். நான் வீட்டுல இல்லாதப்போ என் பொண்டாட்டிக்கிட்ட உங்க அம்மா சண்டை போட்டுருக்கா. எங்க பிள்ளைகளா உங்க அம்மா லட்சுமி? எம்மாடி இந்த கிழமை குடிச்சிட்டு வந்திருக்காரு. ஓய், எங்க போற? உங்க அம்மா எங்கன்னு இப்ப கூப்பிடு. அவகிட்ட நான் இன்னைக்கு சண்டை போடணும். அம்மா எதுக்கு எங்க அம்மையை கேட்கிய?
எதுக்கா உங்க அம்மா என் பொண்டாட்டி கருவாச்சிக்கிட்ட சண்டைக்கு போயிருக்கா. அதனாலதான் அவட்ட நான் திருப்பி சண்டை போடலான்னு வந்திருக்கேன். நான் இல்லாத நேரமா பார்த்து என் பொண்டாட்டி கிட்ட சண்டைக்கு போயிருக்காளா உங்க அம்மா. அவன் கூப்பிடு, 4 கேள்வி நாக்கப்படுங்க மாதிரி நான் கேட்கணும். எங்க அம்மாலாம் வீட்ல இல்ல. வீட்டுல இல்லையா? போய் சொல்லாத பாப்பா. உங்க அம்மா தோட்டத்துக்கும் போயிருக்கான்டா. ஏன்னா உங்க அப்பையும் தண்டாணி ஆனா அங்க காட்டுக்குள்ள இருந்து குடிச்சுக்கிட்டு இருக்கான், ஊரு கடைசியில உட்கார்ந்து. அதனால உங்க அம்மா வீட்டுல தான் இருப்பா. வர சொல்லு வெளியே. இல்லதான் நானே போய் அவளை போய் பார்த்து சண்டை போட்டுக்கிட்டேன். தூரன அவளுங்க. ஏய் லட்சுமி, இன்னைக்கு இந்த தெருவுல நீ இருக்கணும் இல்ல நான் இருக்கணும். இந்த வாரம் இரு. இப்ப சோனி இந்த ஆளு நம்ம வீட்டு நேருக்கா தான் போறாருவே. போட்டும் போட்டோம். இந்த ஆளு போய் நம்ம அம்மா கிட்ட சண்டை போட்டோன்னா அம்மா விளக்கு மாத்த எடுத்து நாலு சாத்துவா வாங்குவாரு. வாங்கட்டும். அம்மா இந்த கிழவன் குடிச்சிட்டு போறத பார்த்தா பயமா இருக்கு. இப்ப சோனி அவர் சொன்னதை கவனிச்சியா? அப்பா தோட்டத்துக்கு போலையா, ஏதோ ஊரு கடைசியில மரத்தடியில காட்டுக்குள்ள இருந்து குடிக்காரு அப்படின்னு தான் சொன்னாவ. அப்படிதானே இருந்தாலும் சொல்லிட்டு போனாரு. ஒழுங்கா கேட்டியா இல்லையா நீ? அட அந்த கிழவன் சும்மா என்னத்தையாவது பணாத்திட்டு அடப்பான். காலையிலே தான் அப்பா தோட்டத்துக்கு போயிட்டாவல. சே, நான் இன்னைக்கு என்னன்னு கனவு கண்டு வச்சிருந்தேன் தெரியுமா? நாளைக்கு அவருக்கு லீவு, எப்படியும் போயிட்டு ஏசி வாங்கிடலான்னு கனவு கண்டுக்கிட்டு இருந்தேன். எல்லா ஆசையும் மண்ணா போச்சு. சரி, அங்க பிள்ளையார் கரைக்க போற இடத்துக்காவது போயிட்டு வரும்போதாவது வாங்கி தருவாரு. சரி, நம்ம இங்க இருந்து போயிடலாம் பச்சை பிடிச்சு. அவர் சொன்ன நேரத்துக்கு கரெக்டா கடையில போய் நின்னா அவரு வரும்போது ஏசி வாங்கிட்டு கூப்பிட்டு வருவாருன்னு பார்த்தேன்னா அதுக்கும் அவரு ஒத்து வர மாட்டேங்காரு. போன பண்ணி பார்க்கேன், கட் பண்ணி விடியாரு. காலையில பேசும்போதும் காது கொடுத்து கேட்டாருல்ல. ஏன் ஆசையில இப்படி மண்ணள்ளி போட்டுட்டாரே. இதெல்லாம் போன இடத்துல அவருக்கு அங்க என்ன பிரச்சனையோ போனை எடுக்க முடிஞ்சிருக்காதா இருக்கும். வண்டியில போய்கிட்டு இருப்பாவல்ல, இன்னும் மக்கா போயிட்டு இருப்பாவ. நாங்க எங்கேயாவது பக்கத்துலதான் குளச்ச கோயில்ல போய் குறைச்சிட்டு வருவாவ பிள்ளையார. அதுக்கு இவ்வளவு நேரமா ஆக போகுது. இல்லடா, திருச்செந்தூர் கடலுக்கு தான் போறதா சொன்னாவ. எங்க போறாவள? திருச்செந்தூர்னாவ, மணப்பாடுனாவ, குளசனாவ, எங்க போறாவள போயிட்டு போட்டு. நான் ஒரு போனவனா எடுக்க வேண்டியது தானே. கூட்டமா இருக்கும்ல குந்தாணி, அவருக்கு சத்தம் கேட்டிருக்காதா இருக்கும் நீ போன் பண்ண சத்தம். கிறுக்கி போனை கட் பண்ணி விடியாருங்கம்ல. அப்பனா பரவு போன் பண்ணுவாரு. பொறுத்துரு, ஏசி வாங்கி தருவாரு. ஏசின்னு 2-3 வாரமா அந்த உமாலும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கா. இன்னும் வாங்கின பாடு இல்ல போல, பாவம் தான். ஆமா, மகாராணி ஏசி இல்லாம தூங்க மாட்டாவல்ல. பத்திராளி அக்கா, நீங்க சும்மா இருங்க. உங்க வீட்டுல எல்லாம் ஏசி தானே, அதனால நீங்க இப்படிதான் பேசுவீங்க. எங்க வீட்டுல வந்து ஒரு நாள் படுத்து பாருங்க, வெக்க தாங்கள வீட்டுல இருக்க முடியல தெரியுமா. நான்லாம் வெளியே வந்து ஹாலில் வந்து தான் முக்கால்வாசி நேரம் வந்து படுத்து கிடக்கேன். சரி சரி, இன்னைக்கு உங்கள் வீட்டுக்கார் வந்து வாங்கி தராரோ இல்லையோ, நம்ம சாயங்காலம் போய் ஏசி வாங்கிட்டு வந்து நின்றுருவோம், அவ்வளோதான். அது எப்படிலாம் பெரிய பொண்ணு? அதெல்லாம் தவணையில் கூட கட்டிக்கிடலாம். நமக்கு தெரிஞ்ச ஆளு கடை ஒன்று இருக்குது, அங்கே வேணா போவோம். வேணும்னா சொல்லி சாயங்காலமாக வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு தவணை முறையில் கட்டுறேன்னு சொல்லி ஏசியை வாங்கிட்டு வந்துடுவோம். மாதம் மாதம் உங்கள் வீட்டுக்கார்ட்ட கேட்டு காசை வாங்கி கட்டியதாக இருந்தால் நீ சரின்னா சொல்லி போய் வாங்கிட்டு வருவோம். அட, இது கூட நல்ல ஐடியாவா இருக்க. இன்னைக்கு பாப்பேன், எங்க வீட்டுக்காருக்கு இன்னும் 2-3 தடவை போன் பண்ணி பாப்பேன். வேலைக்கு அவ்வளோன்னு வையா, நீ சொன்ன மாதிரி தவணை முறையில வாங்கி போட்ட வேண்டியதுதான். அவங்களே கொண்டு வந்து மாட்டி விட்டுருவானுல்ல. ஆமாம், நம்ம சொல்லிட்டு அட்வான்ஸாக கொஞ்சம் காசை மட்டும் கட்டிட்டு தவணை முறையில் தரோன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு சொல்லிட்டு வந்துட்டோன்னு அது போதும். அவனு அட்ரஸ் மட்டும் கொடுத்துட்டு வந்து அவனை பாட்டுக்கு வீட்டில் வந்து மாட்டி விட்டுருவானுவேன். சரிலா பெரிய பொண்ணு, அப்ப நான் மாட்டிடுவோம். ஏ லட்சுமி, வெளியே வாடி. இன்னைக்கு நீயா நானான்னு நான் பாத்துறியேன். என் பொண்டாட்டிக்கிட்டயா நீ சண்டைக்கு போற? என் பொண்டாட்டி கருவாச்சி என்னை அடிப்பா, தூக்கி போட்டு மிதிப்பா. என்ன பண்ணாலும் நான் அவளை விட்டு கொடுக்க முடியுமா? அவகிட்ட நீ சண்டைக்கு போயிருக்கிய. நீ என்ன மாதிரி பொம்பளை? வெளியே வா பாப்போம். என்கிட்ட சண்டை போட்டு பாப்போம். வெளியே வா. எப்ப சோனி அங்க பாரு, அந்த கிழவி நம்ம வீட்டுக்கு முன்னாடி தான் சண்டை போட்டுக்கிட்டு நிக்காரு. அம்மா இங்க உள்ளயா இருக்கா? என்ன பயந்துட்டியோ? வெளியே வாங்கம்ல. லட்சுமி அக்கா, கொஞ்சம் அங்க பாருங்க. பிங்கி கிழவி புருஷன் உங்க வீட்டு முன்னாடி தான் நின்று கத்திட்டு அடக்காரு. ஆமா, அந்த ஆளு என்னத்துக்கு அங்க நின்று கத்திட்டு அடக்கா? வீட்டுக்கு தான் வழி தெரியாம குடிச்சிட்டு போதையில நிக்காரு. ஆமா, குடிச்சிட்டு தான் நிக்காப்புல தெரியுது. தள்ளாடியார கிடந்து கிழமை. இப்ப நீ வீட்டை விட்டு வெளியே வரல, நான் வீட்டுக்குள்ள வந்துருவேன் பாத்துக்க. அப்புறம் நல்லா இருக்காது. ஆமா, அந்த ஆளுக்கு என்னவா இப்போ கிறுக்கிங்கனங்க இங்க வந்து கத்திட்டு அடக்காரு. வீட்டுக்குள்ள வரானா கிழமை? என்ன மரியாதை கட்டுறோம் அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்கா. நீ சரிபட்டு வராத. கிழவிக்கு 4 அறுப்பு கொடுத்த கணக்கு அந்த கிழவனுக்கு 4 அறுப்பு கொடுக்கணுமா? அடா, அப்படிதான் போல இருக்கு. இன்னைக்கு லட்சுமியை கட்ட அந்த கிழமை வாங்க போறாரு போலயே. இரு, நான் இந்த வாரேன். வீட்டு முன்னாடி வந்து அது என்ன குடிச்சிட்டு கத்திய பழக்கம். இந்த வாரேன் இரு.